அக்கா, நான் சொல்றத நீங்க நம்பல என்ன? நீங்களே கூட வந்து பாருங்க. வாங்க. அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான்க்கா இருக்காங்க. சரி வா. வாங்கக்கா. வாங்க. அக்கா, நான் சொல்றது உண்மையா இருந்தா சிந்துவ இந்த நிமிஷமே வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். செய்வீங்களா? நீ சொன்னது உண்மைன்னா கண்டிப்பா நான் செய்வேன். வாங்கக்கா. வாங்க. வரேன். அட சீக்கிரம் வாங்க. வந்து பாருங்க. இங்கதான் இருக்கான். அக்கா, இல்லக்கா. இங்கதான் அவன் இருந்தான். ஒளராத. எங்க போனா? அவன் ஏன் இந்த நேரத்துல இங்க வரப்போறான்? ஐயோ, நான் என் 2 கண்ணால பார்த்தேன்க்கா. சிவா இங்கதான் இருந்தான். இவ இங்க தூங்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா அவன் இங்க வந்தான்னு சொல்ற? அக்கா, என்ன நம்புங்கக்கா. சிவா, சரி பாருங்க. அவன் இங்கேயும் இல்ல, ரூம்லயும் இல்ல. அப்ப எங்கதான் போயிருப்பான் அவன்? அதான் சொன்னனே, அவன் பாத்ரூம் போயிருப்பான். ஐயோ இல்லக்கா, அவன் இங்கதான் இருந்தா. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம சிவா மேல சந்தேகப்படாத. சிவா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. என் புள்ள அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நான் போய் தூங்குறேன். ச்சே. இப்பதானே பார்த்தோம். அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. இவ தூங்குறாளா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாளா? ஆ பெரியமா, எங்கப்பா போயிருந்த? பாத்ரூம் போயிருந்தேன் பெரியமா. சரியா, உன்னை காணமேன்னு தேடிட்டு வந்தேன். என்னாச்சு பெரியமா? ஒண்ணும் இல்லப்பா, நீ படு. ஆ சரி, படு. நீங்க படுங்க. அப்பாடா, சிந்து ரூமுக்கு போனதை பெரியமா பார்க்கல. தங்கச்சி, இப்பயே பைரவி வர சொல்லி கொஞ்சம் பேசிடலாமா? சரிண்ணே, நீங்க உட்காருங்க. சரிம்மா. நான் பைரவியை கூட்டிட்டு வரேன். பைரவி, அத்தை. உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. அப்படியா அத்தை? வாங்கப்பா. பைரவி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா. ம். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. பைரவி, உங்க அப்பா இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஆறுமுகம் கல்யாணத்தை நிறுத்துறதா சொல்லி உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். அந்த நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்க முடியாம நீ இன்னைக்கு விவாகரத்து கேட்டு நிக்கிற. பெத்தவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அவங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா அதே பிள்ளைங்க பிரியணும்னு வந்து பெத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க மனசு எப்படி பதறும்னு வார்த்தையால சொல்ல முடியாது. இன்னைக்கு நானும் உங்க அப்பாவும் அப்படி ஒரு நிலைமையில தாமா இருக்கோம். முகம் உன் விஷயத்துல செஞ்சது தப்புதான். அது சரின்னு நானும் உங்க அப்பாவும் சொல்லல. ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு தார்மீகமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கான். எனக்கு துரோகம் பண்ண ஆறுமுகத்தோட என்னால சேர்ந்து வாழ முடியாது.